ரூட்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தொடர் வணக்கம். வணக்கம் தோழர். மைக்கேல்பட்டி கிராமத்தை சேர்ந்த லாவண்யான்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுமி அவங்க தற்கொலை செய்து இறந்து கொண்டிருந்தாங்க. அதுக்கான காரணமாக அவங்க பள்ளியில் அவங்கள மதம் மாற சொல்லி கட்டாயப்படுத்துறது தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அண்ணாமலையார் பரப்பப்பட்டது. பாஜக அது ஒரு தமிழ் அளவில் ஒரு பெரிய பிரச்சாரமாகவே செய்யப்பட்டது. இந்த நிலையில் அந்த விசாரணை சிபிஐ செய்த விசாரணை அவங்க விசாரணை முடித்து ஒரு சார்ஜ் ஷீட்டை சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. அதில் அந்த பெண்ணோட தற்கொலைக்கு காரணம் மதம் மாற்றம் கிடையாது அப்படின்னு அந்த சார்ஜ் ஷீட்டில் அந்த ரிப்போர்ட்டில் வந்திருக்குது. இன்னைக்கு எல்லா செய்திகள்லையும் அது முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்குது. இதில் மையமான கேள்வி இல்லைன்னா, அந்த மாணவியே அங்கே அந்த மாரி பிரச்சனை இருக்குது, மதம் மாற்றம் சொல்லி கட்டாயப்படுத்துறாங்கன்ற பிரச்சனை இருக்குது, வார்டன் கூட பிரச்சனை இருக்குது, வார்டன் எனக்கு அந்த அலுவலக பணிகள்லாம் செய்ய சொல்லி என்னை ரொம்ப ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் அந்த மாணவி பேசின மாரியே ஒரு வீடியோ இருந்த நிலையில் இன்னைக்கு எப்படி சிபிஐ இது மதம் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பொண்ணுகிட்ட எடுக்கப்பட்ட 4 வீடியோக்களில் முக்கியமாக என்னை மதம் மாற்றுறாங்க, மைக்கேல்பட்டி இந்த பள்ளியில் மதம் மாற்றினார்கள் அப்படிங்கிற அந்த வீடியோவை ஆய்வு செய்த எக்ஸ்பர்ட் ஆஃப் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் TNFSL தமிழ்நாடு ஃபோரன்சிக்ஸ் லெபார்டரி அந்த அவர்கள் ஆய்வு செய்ததில் அப்படி எந்த தகவலும் இல்லை. அப்படி அந்த பொண்ணு எனக்கு மதம் மாற்றம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது, மதம் மாறணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தினார்கள் அப்படிங்கிற செய்தி அதில் கூறப்பட்டது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அதை அதாவது சிபிஐயினுடைய அந்த குற்றப்பத்திரிகையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, இந்த பொண்ணோட அப்பா முருகானந்தம் மற்றும் சரண்யா இவங்க 2 பேரும் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட், அதாவது அழுத்தத்துக்குள்ளானார்கள். குறிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் விஹெச்பி லீடர் முத்துவேல்ங்கிற விஹெச்பி லீடர் ஒருவரால் அழுத்தத்துக்குள்ளாகி அவர்கள் கைப்பாவையாக இவர்கள் செயல்பட்டார்கள். ஒரு திட்டமிட்டு அப்படிப்பட்ட ஒரு கரையை உருவாக்குவதற்கு வேலை செய்தார்கள் அப்படிங்கிற 2 செய்தியையும் அவங்க பெண்ணோட பாடியை வாங்க மறுத்து பாடியை வாங்காம அப்ஸ்காண்ட் நடந்தது எல்லாமே இவளோட அந்த விஹெச்பி நபரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல நடந்தது. ஆமா, விஹெச்பியினுடைய அந்த முத்துவேலினுடைய இன்ஃப்ளூயன்ஸின் காரணமா, அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்த பாடியை வாங்காதீங்க அப்படிங்கிற செய்தியையும் அவர் இதுல பதிவு செஞ்சிருக்காங்க. முத்துவேல் அண்ட் சம் ஆஃப் த பிஜேபி லீடர்ஸ் ஆஃப் தஞ்சாவூர் தே ஹவ் இன்ஸ்ட்ரக்டட் ஸ்ரீ முருகானந்தம் அண்ட் ஸ்ரீமதி சரண்யா டு நாட் ரிசீவ் த பாடி அண்ட் பார்ட்டிசிபேட்டட் த டெமான்ஸ்ட்ரேஷன் அட் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு. அதாவது நீங்க இந்த லாவண்யாவினுடைய உடலை வாங்காதீர்கள், நீங்க எங்கேயாவது ஒளிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு பிறகு பாடி வாங்காமல் இருப்பதற்காக இந்த 2 பேரையும் மறைத்து வைத்தார்கள். இவர்கள் தலைமறைவாக இருப்பதற்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. போராட்டத்திலையும் கலந்துகிட சொல்லி வலியுறுத்தினார்கள் அப்படிங்கிற செய்தியையும் இந்த குற்றப்பத்திரிகையில சொல்லியிருக்குது. இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியணும், யார் இந்த முத்துவேல், எதுக்காக இவங்க இவ்வளவு பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க முதல்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு சரியா இருக்கும். 2022 ஜனவரி 10ஆம் தேதி இந்த லாவண்யாங்கிற பொண்ணு மருந்தை குடிச்சிருக்கு. ஒரு மன அழுத்தத்தின் காரணமாக, ஒரு நெருக்கடியின் காரணமாக குடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு இறக்கலை. உடல்நிலை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது, ஆனா இறக்கலை. ஏன்னா இந்த பெண் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல்பட்டியில் இருக்கக்கூடிய தூய இருதய மேல்நிலை பள்ளியில படிக்கிறாங்க. அங்கேயே தங்கி இருக்கிறார்கள். அந்த அவருடைய பார்த்துக்கக்கூடியவங்க தான் சகாய மேரிங்கிற அந்த கார்டியன், அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர். ஆமா, இன்னைக்கு சிபிஐ குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நபர் அந்த சகாய மேரி தான். அவர் தான் கூடுதலான பணிச்சுமைகளை கொடுத்தார், அழுத்தத்தை கொடுத்தார். அதனால இந்த பொண்ணு தற்கொலைக்கு முயன்றது, இறந்து போச்சு அப்படிங்கிற செய்தியை இவர்கள் இன்னைக்கு குற்றப்பத்திரிகையில சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம கூடுதல் டீட்டெயில்டா பார்க்க வேண்டியிருக்குது. இந்த 2022 ஜனவரி 10ஆம் தேதி இந்த பொண்ணு குடிச்சதுக்கு அப்புறம் இந்த செய்தியை இந்த பொண்ணுடைய மாமா வழியாக விஸ்வகந்து பரிசத்தை சேர்ந்த இந்த முத்துவேல்ங்கிறவர் காதுக்கு இந்த செய்தி போகுது. ஓஹோ, ஒரு கிறிஸ்தவ பள்ளி, அங்க படிச்ச ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு இருக்குது, அப்ப இதை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிற இந்த முத்துவேல் என்ன பண்றாப்புல, அது போக கூடுதலான சில நபர்கள், இந்த பகுதியைச் சேர்ந்த விஸ்வ ஹிந்து பரிஷத் அந்த அமைப்பை சேர்ந்த முத்துவேல், அசோக் ஜி, பொன்சேகர், விஜயகுமார்,
இந்த 4 பேரும் வந்து ஒரு டீமா வேலை செஞ்சு இந்த விஷயத்தை பரப்புவதற்கு முடிவு பண்றாங்க. இது ஒரு மத பிரச்சாரம், அதாவது மத மாற்றத்தின் காரணமாக ஒரு புள்ள மருந்தை குடிச்சு செத்து போச்சு அப்படின்னு சொல்லி இந்த கதையை திருப்புவதற்கு என்ன காரணம்னு முதல்ல தெரியாது. இப்ப இன்னைக்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்குது. இப்ப இந்த 4 பேரும் சேர்ந்து இந்த பொய்யை பரப்புவதற்காக ஒரு வேலை செய்கிறாங்க. இந்த பொண்ணு அதாவது ரொம்ப முடியாமல், அதாவது மரண தருவாயில் இருக்கும்போது இவர்கள் போய் அதற்ற ஒரு வீடியோ எடுக்கிறாரு இந்த முத்துவேல். நீ என்ன நடந்துச்சு, எதுக்காக குடிச்ச அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீ இதை சொல் அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட அழுத்தம் கொடுத்து என்னை வந்து மதம் மாற்றுவதற்கு முயற்சித்தார்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அப்ப அதுல கூட அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இப்போ என்னை மதம் மாற்றினாங்க, அதுக்காக முயற்சி பண்ணாங்க, நான் அதனால இறந்து போன அப்படி சொல்லல. உனக்கு மதமாற்ற அழுத்தம் இருந்துச்சான்னு கேட்கும்போது முன்னொரு முறை மதம் மாறுவதற்கு யாரோ சொன்னார்கள்னு சொல்லி யாரோ ஒரு குறிப்பிட்ட நபர் 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஆமா 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நடந்துச்சுன்னு சொல்லுது. அதாவது இவர்கள் ஒரு நோக்கத்தோடு கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வியில பதில் வந்து அதுவா இல்லை. உன்னை மதமாற்ற முயற்சிச்சாங்களா அப்படின்னா இல்ல, முன்னாடி ஒரு தடவை அப்படி சொன்னாங்க அப்படின்னு செய்தி சொல்றது. அப்ப இந்த இதையெல்லாம் ஆய்வு செய்த சிபிஐயும் இந்த ஃபோரன்சிக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இது கண்டிப்பாக மதமாற்றம் அல்ல, அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்ப முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப இது அது மட்டும் தானா இல்ல அந்த முத்துவேலுக்கு ராங் இன்டென்ஷன் இருக்குது, அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு விஹெச்பி பாஜகன்னு, அதனால அது வந்து பொய்யா இருக்கலாம். ஆனா மத்தபடி அந்த ஸ்கூல்ல மதமாற்றம் நடக்குதா இல்லையா, இல்ல பொதுவிலே வந்து சொல்லப்படுறதுல ஒரு கிறிஸ்தவ பள்ளினா வந்து கிறிஸ்தவ பாடல்கள் போடுறாங்க, மத்ததெல்லாம் பண்றாங்க, ஒரு கல்ச்சராவே மாத்திருவாங்க. அந்த ஸ்கூல்ல வந்து மதமாற்றம் நடக்கலன்றதுக்கு வேற எதனா ஆதாரங்களை வந்து சிபிஐ கண்டுபிடிச்சிருக்கா? அதாவது 160 ஆண்டுகள் பழமையான பள்ளி, அங்க ஒரு பெரிய சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு முன்னாடியே பள்ளி தான் முதல்ல உருவாயிருக்குது. அதுல பல்வேறு நபர்கள் படித்திருக்காங்க. படித்தவர்கள்ல பெரும்பகுதி பேர் இந்துக்கள் தான். அந்த யாரையுமே அவர்கள் மதம் மாற்றுவதற்கான எந்த சூடுமே கிடையாது. அந்த பள்ளியில படிச்சு இன்னைக்கு வெளிநாடுகள் வரையிலும் போயிருக்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அவர்கள் யாரும் மதமாற்றம் குறித்து அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததாகவும் இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. 2010 இருந்து இப்போ வரையிலும் அந்த ஸ்கூல்ல இருந்து வெளியில வந்து படிக்கிறதுக்கு போகும்போது அந்த குழந்தைகளுடைய பேர் என்ன, அவர்கள் ரிலீவாய் அதாவது முடிச்சு வெளியில போகும்போது அவர்களுடைய பேர் என்ன, ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா அப்படிங்கிறத, ரிலீஜியன்ல மாற்றம் நடந்திருக்கா? ஆமா ரிலீஜியன்ல, ஆனா ரிலீஜியன் மாற்றம் கன்வெர்ட் ஆயிருந்தாங்கன்னா பேர் மாறி இருக்கும் இல்லையா, அப்படி ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. எப்போ 2010 இருந்து 2022 வரலாம் 12 வருஷத்து டேட்டாவை எடுத்து பார்த்ததில் அப்படி எந்த மாற்றமும் நடக்கவில்லை. சிபிஐ அதற்கான வரிகளோடு சொல்லுது. The higher secondary school Michael Petty of the student while leaving in the school have been collected from the period since 2010 on through secondary of the transfer certificate it received. None of the students studied in the school said have to converted their religion while leaving the school. தெளிவா இருக்குது. அதாவது 2010 இருந்து அதுக்கப்புறம் உள்ள எந்த மாணவனுமே எடுத்த டேட்டாவில் அவர்கள் சேரும்போது சரவணன்னு சேர்றான்னு வச்சுக்கோங்களேன், இடையில இந்த பையன் மாறி இருந்தாம்னா ஒருவேளை அந்த ஸ்கூல் அங்க வந்து கன்வென்ஷன் நடந்துருந்துச்சு அப்படின்னா இப்ப ஜேக்கப்னு மாத்துறாங்கன்னா மாறி தானே பேர் வரும். டிசில வந்து ரிலிஜனே இருக்கும், அதுலயும் மாறி இருக்கும். ஆமா ரிலிஜன் மாறி இருக்கும். அப்படி எந்த மாற்றமும் இல்லை. நேரடி ஆய்வுகளை செய்ததிலையும் அப்படி எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அந்த பள்ளியில் மதமாற்றம் நடந்தது என்று சொல்லப்பட்டது ஒரு திட்டமிட்ட சதி இல்ல. இப்ப நீங்க சொல்றது ஒரு பக்கம் இருக்குது. 2வது கரிகாலன் அவர்கள் வந்து ரெட்பிக்ஸ்ல வேலை செய்யும்போது அந்த ஊருக்கே போய் அதை ஒரு கலாயாவை பண்ணியிருந்தாரு. அந்த ஊர்ல இருக்க யாருமே அந்த வாழனை பத்தியும் எதுவும் குறை சொல்லல, அவங்க ரொம்ப நல்லவங்க சொல்றாங்க. அந்த ஸ்கூல்ல அப்படி ஒரு மதமாற்றம் நடந்ததே கிடையாதுன்னு சொல்லி 50 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சவங்க எல்லாம் கூட பேட்டி கொடுத்திருந்தாங்க. இப்போ சிபிஐ ரிப்போர்ட்டும் நீங்க சொல்ற மாதிரி இப்போ இப்படிதான் இருக்குது. இப்படி இருக்கிற நிலையில வந்து அண்ணாமலை அன்னைக்கு அந்த பெண் பேசின வீடியோ வந்து சமூக வலைத்தளத்துல முதல் அவள் தான் பரப்பி விடுறாரு. பரப்பிவிட்டு இதுக்கு பின்னாடி இப்படி மதமாற்ற சதி இருக்குது, இதை வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து மறைக்கிறாரு, அந்த மாவட்ட எஸ்பி மறைக்கிறாங்க, முதல்வர் மறைக்கிறாங்க, பேச மாட்டாங்க, இதை வந்து ஒரு சிபிஐக்கு வந்து விசாரிக்கிட்டோம், நான் சொல்றது நம்ப வேணாம், அன்பில் மகேஷ் சொல்றது நம்ப வேணாம், சிபிஐ விசாரிச்சு ஒரு ரிப்போர்ட் வரும்ல அன்னைக்கு பேசுவோம்னு சொல்லி அப்போ ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. ஆனா இன்னில இருந்து அவருக்கு அதை ரிப்போர்ட் வந்துருச்சு. நேத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவர் அதை வாயை திறக்கவே இல்லை. அவர் முன்னாடி பேசுனது இப்ப பேசாம இருக்கிறது நீங்க எப்படி பாருங்க? இல்ல, தெளிவாக சிபிஐ ரிப்போர்ட்லயே சொல்லப்பட்டிருக்குது. சில அரசியல் கட்சி தலைவர்கள் இதை வந்து ப்ரொபகேண்டா பண்ணியிருக்காங்க, வேண்டுமென்றே மத பிரச்சாரம் என்று
தூண்டி இருக்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தையே இதுல இருக்குது. அது சில அதாவது சில அரசியல் கட்சி தலைவர்கள்ங்கிறது எக்ஸாக்டா அண்ணாமலையை தான் குறிக்குது, வேற யாரும் கிடையாது. நான் அதான் சொல்றேனே, முத்துவேல் முதல்ல ஒரு திட்டத்தை போடுறாப்புல, இதை வச்சு நாம லோக்கலா ஒண்ணு போடுறாங்க. ஆமா, லோக்கலா ஒண்ணு செய்யறாப்புல, அதை அப்படியே நல்ல செய்தி கிடைச்சி நல்ல ஒரு விஷயம் கிடைச்சி பெரிய கலவரமா மாத்துவோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 4 பேர், முத்துவேல், அசோக்ஜி. இந்த அசோக்ஜிங்கிறவர் தான் வந்து சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இயங்கக்கூடியவர். நீங்க முத்துவேல் வந்து களத்துல வேலை செய்யறாரு. இப்படி இந்த மாதிரியான ஏதாவது நடக்குது ஒண்ணு அப்படின்னா உடனே முத்துவேல் அந்த இடத்துல போய் நின்று பஞ்சாயத்து பண்றது. உதாரணத்துக்கு ஒரு பாஸ்டர் 2 பேர் ஏதோ ஒரு வீட்டுக்கு போய் வந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு வந்து 2019 இந்த முத்துவேல் அவர்களை மன்னிப்பு கேட்க வச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்ல கூட்டு போய் 2 பேரையும் தோப்புக்கரணம் போட வைத்து 2 பேர் நெற்றிலையும் பட்டையை அடித்து விட்டு அந்த அளவுக்கு ஹெராஸ் பண்ணி அனுப்பி விட்டுருக்காங்க. இதனால அவர் மேல கேஸ் இருக்குது. அந்த கேஸ்னால அதனாலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாரு? இந்த முத்துவேல். இப்படிப்பட்ட நபர் முத்துவேல். இந்த விஷயத்தை அசோக்ஜி தான் வந்து இன்டர்நெட்ல பரப்பி விடுறாப்புல. இது அடுத்த கட்டமா நகரும் போதுதான் அண்ணாமலை இதை கையில் எடுக்கிறார். இதை நான் வந்து நீங்க சொன்னீங்க தமிழ்நாடு முழுவதும் ஒரு பேசு பொருளானது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழிங்கிற ஒரு நெருக்கடி, அப்படி கிடையாது. இவர்கள் அதை நேஷனல் நியூஸா மாத்தினாங்க. அவர் அந்த வீடியோ போட்டு அவர் பரப்பி இதெல்லாம் பேச தொடங்கும் போது அவர் மேல ஒரு விமர்சனம் வந்தது. ஒரு சிறுமியோட 18 வயதுக்கு குறைவா இருக்கிற ஒரு சிறுமியோட ஐடென்டிட்டியை நீங்க எப்படி வந்து ரிவீல் பண்ணலாம், இது ஒரு குற்ற செயலாச்சு, நீங்க எப்படி இது ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு அது ஒரு விளக்கம் கொடுத்தாரு. பாலியல் வழக்கு தொடர்பான விஷயங்கள் தான் சம்பந்தப்பட்டவங்களோட ஐடென்டிட்டி நான் ரிவீல் பண்ணக்கூடாது, இது அப்படிப்பட்ட வழக்கு இல்லை, இதை நான் ரிவீல் பண்ணலாம் அப்படிதான் கோர்ட்டு சொல்லியிருக்குது, இதில் ரிவீல் பண்ணலாம்னு சொல்லி ஒரு சமாளிப்பும் செஞ்சாரு. ஆனா இப்போ இது வந்து மதமாற்றம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அவர் சொன்னதெல்லாம் பொய்ன்னு ஆயிடுச்சு. அப்போ இதுக்காக அவர் தண்டிக்கப்படணுமா கூடாது? கண்டிப்பா. திட்டமிட்ட பச்சை அயோக்கியத்தனம் இது. வெறுமனே முத்துவேல் செஞ்சது, அண்ணாமலை செஞ்சது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்த நெக்சஸும் மீடியாவையும் வைத்து பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை செய்தது. இந்த நியூஸை அப்படியே நேஷனல் நியூஸா மாற்றி CNN, IBN, அப்புறம் என்ன NDTV, எல்லா டைம்ஸ் ஆஃப் இந்தியா, எல்லா சேனல்கள்லையும் இதை பற்றி முக்கியமா டிபேட் நடந்துச்சு. தமிழ்நாடு அரசு மேல், அதுவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மேல் மிகப்பெரிய பழி வைக்கப்பட்டது. பல பேர் வந்து அங்கே பேசியவர்கள் வந்து இங்கே மதமாற்று தடை சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டும், ஸ்டாலின் அரசு கொண்டு வர வேண்டும்னு சொன்னாங்க. அண்ணாமலை கலக்கணும் முழக்கம். ஆமா, இது எல்லாம் சொன்னார்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நட்டா தலைமையில் 4 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டுச்சு. உண்மை அறியும் குழு. அவங்க எவ்வளவு, அதாவது வெறுமனே நீங்க ஏதோ முத்துவேல் தொடங்கினாரு அப்படி போனிச்சு இப்படி போனிச்சு. இன்னும் இதுக்கு இடையில முத்துவேல் என்ன பண்றாப்புல, இவ்வளவு பெரிய நியூஸ் ஆகிட்டு இருக்கு, உன்னை இதுல இருந்து நான் தப்பிக்க வைக்கணும்னா எனக்கு 3 கோடி ரூபாய் பணம் கூடுன்னு சொல்லி பள்ளி நிர்வாகத்தை மிரட்டியதாக ஒரு செய்தி அந்த நேரம் வந்தது. இவ்வளவு இருக்குது. எதுக்கு சொல்றேன்னா, இந்த சங்கிகள் ஒருத்தன் தப்பு பண்ணல, இது ஒரு திட்டமிட்ட செயலாக அங்கே எடுத்து செல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் NCPCR அதன் தலைவர் பிரியங்கா கனுங்கோ நேரடியாக தமிழகம் வந்து விசாரணை நடத்தினாரு. அது மட்டும் இல்லாம மாநில அரசு ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சரியா, இந்த மாநில அரசு எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. தேசிய மகளிர் ஆணையம் நேரடியாக இறங்கி வேலையை செய்தது. குறிப்பா வந்து DGP அறிக்கை கேட்டுச்சு. இவ்வளவு வேலையும் செய்தார்கள். அப்ப பாத்துக்கங்க, அண்ணாமலை இதற்கு வந்து நான் என்ன சொல்றேன், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின், அந்த பொண்ணு வந்து ஒரு மைனர், அதனுடைய முகத்தை காட்டக்கூடாதுங்கிறது ஒரு சட்ட விதி. அந்த பொண்ணுடைய முகத்தை காட்டிட்டு இப்படி தெனாவட்டாக பேசி கொண்டிருந்தார். அவர் பேசினது மட்டும் இல்ல, குஷ்பு கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, ஏங்க மேடம் இப்படி முகத்தை காட்டிட்டு அவர் பாட்டு வீடியோ போட்டு விட்றாரு, நீங்க எப்படி அதை அனுமதிக்கிறீங்க, நீங்க வந்து ஒரு முக்கியமான பெண் இல்லையா, அந்த தலைவர் இல்லையான்னு கேட்கும்போது, அண்ணாமலைஜிக்கு தெரியாத சட்டமே கிடையாது, அவர் நுணுக்கங்கள் தெரியாமல் எதுவுமே தப்பு பண்ணியிருக்க மாட்டார்னு சொன்னார். எந்த சட்டத்துல அண்ணாமலை வந்து இப்படி முகத்தை காட்டி பாதிக்கப்பட்ட பெண்ணை போடலாம் என்று எந்த இடத்துல சொன்ன எக்ஸ்கியூஸே வந்து இது நியாயமா நடந்ததுதான், நான் இப்படி பண்ண மாட்டேன், வழக்கமா நாங்க பாஜக அப்படி பண்ண மாட்டோம், ரிவீல் பண்ண மாட்டோம் ஐடென்டிட்டிய. ஆனா ஏன் அதுல அப்படி பண்றேன்னா, இதுல ஒரு மதமாற்ற காரணம் பின்னாடி இருக்குது, அந்த ஒரு கொடுமை நடந்திருக்குதுன்றது, அது அநீதியை வந்து வெளில கொண்டு வர முடியலன்ற ஒரே காரணத்துக்காக தான் அதை செய்யறேன்னாரு. இப்ப அந்த காரணம் பொய்யா போயிடுச்சு. அப்போ அதுக்கு என்ன பதில்?
அப்போ என்னன்னா மதமாற்றம்ங்கிற அந்த பொய் பிரச்சாரத்தை இன்னைக்கு இவ்வளோ பெருசா கொண்டு போய் அது ஒண்ணும் இல்லைங்க, ஸ்டாலின் அரசு மேல கொண்டு போய் மேல போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒண்ணு மேல ஒண்ணா. ஏன்னா அன்னைக்கு அவ்வளோ அதாவது அவ்வளோ பெரியதாக அந்த ப்ரப்பகேண்டா ஓடிட்டு இருந்துச்சு. மக்கள் மனசுல எல்லாம் ஓஹோ இப்படிலாம் மதமாற்றம் தமிழ்நாட்டில் நடக்குதா அப்படிங்கிற அளவிற்கு ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. அந்த பிரச்சாரத்தை அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இவங்க செஞ்சாங்க. அதான் நீங்க சொன்ன மாதிரி லோக்கல் அவரு இங்க அண்ணாமலை டெல்லியில வந்து நட்டாவ இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து இந்த விஷயம் வெளில வந்துருச்சு. அதாவது சிபிஐ ரிப்போர்ட் நேத்தே வந்து சொல்லியிருக்கிறாங்க, அதுல மதமாற்றம் காரணம் இல்லைன்றதை சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பாஜகல இருந்து யாருமே பேசல. ஊடகங்களும் பாஜக கிட்ட அண்ணாமலை கிட்டயோ மற்ற யார்கிட்டயும் கேட்கல. சன் டிவி மட்டும் போய் தமிழிசை கிட்ட கேட்டிருக்குது. அப்போ சட்டம் தன் கடமையை செய்யும். அப்போ அப்படி ஒரு காரணம் இருக்கும்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்களே. இல்ல அறிக்கை தாக்கல் பண்ணினா கோர்ட்ல அதை ஃபேஸ் பண்ண வேண்டியதுதான். அதோட அப்படி ஒரு சந்தேகம் இருந்தது, அதனால அவங்க சிபிஐ அறிக்கை தாக்கல் பண்ண சட்டம் அதன் கடமையை செய்யும். அதாவது குஷ்பு கிட்ட ஆரம்பத்துல கேட்கும்போது சார் ஆதாரம் என்ன இருக்குது, அந்த பொண்ணு பேசின வீடியோ இருக்குது, ஏன் சார் முதல்வர் சார் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ற குஷ்பு இன்னைக்கு குஷ்பு வாய் திறக்கல. சரிங்களா? அதுக்கு பதிலாக நாங்க அப்படி நினைச்சோம். என்ன நினைச்சீங்க? எவ்வளவு லத்தாஜிக்கா உங்களால் கடந்து போக முடிகிறது. அப்ப இவங்க வெறுமனே கடந்து போறது இல்லைங்க, இப்படிப்பட்ட ஒரு பொய்யை உருவாக்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு ஒரு கதையை பரப்பிட்டே இருக்காங்க. எங்க அப்படி நடக்குது? வடநாட்டில் இல்லாததை விட மிக மோசமாக ரோட்டில் படுகொலைகளும் கற்பழிப்புகளும் சர்வசாதாரணமா நடக்குதா என்ன? அங்கொன்றும் இங்கொன்றுமாக எந்த ஆட்சியிலும் நடக்கத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றாங்க. அதே மாதிரியான ஒரு வேலையைத்தான் இன்னைக்கு இந்த மைக்கேல் பட்டி விவகாரத்திலும் ஒரு பொய் ப்ரப்பகேண்டாவை, ஒரு போலி பிரச்சாரத்தை உருவாக்கி இந்த அரசுக்கு நெருக்கடி, அந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அப்படி எதுவுமே நடக்கலைங்க. அந்த பள்ளிக்கு அப்படிப்பட்ட அந்த பேரே கிடையாது. அப்படிப்பட்ட பள்ளியில கொண்டு போய் நீங்க மேல இருந்ததை வச்சீங்கன்னா நாளைக்கு எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும் இதையும் சேர்த்து நீங்க சொல்லத்தானே செய்வீங்க. எல்லாரும் மனசுலயும் இன்னைக்கு என்ன தெரியும் ஞாபகம் இருக்குன்னா, மைக்கேல் பட்டியல மதமாற்றம் அப்படிங்கிற அளவுல தான் தெரியுமே தவிர அது இல்லை, மதமாற்றம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு அப்படி சிபிஐ ரிப்போர்ட்டை பத்தி யாருமே பேசல. இவ்வளவு டீட்டெயில்டா நம்ம பேசுற மாதிரி எந்த சங்கியாவது பேசுவானா? இல்ல. இப்ப அந்த வழக்கு விசாரிச்ச மாவட்ட எஸ்பியும் வந்து இதுல வந்து மதம் மாற்றுறதுக்கான அப்படி ஒரு அழுத்தம் இருந்ததாவோ அதுதான் காரணம்ன்றது உண்மை கிடையாதுன்னு அவங்களும் சொல்றாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சொல்லியிருந்தாரு. இவ்வளவு பேர் சொல்லியும் வந்து அது யாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படலை. அந்த நேரத்துல யாராலும் அது எதிர்க்கிறவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படல. நீதிமன்றத்திலேயே வந்து ஏற்கனவே காவல்துறையை, தமிழக காவல்துறையை வச்ச விசாரணை அடிப்படையிலே வந்து அது இல்ல, அப்படி ஒரு காரணம் இல்லைன்றது நீதிமன்றத்தில் சொல்லும் போது நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரைக்கிலையும் அதை ஏத்துக்கல. அதனால தானே மறுபடியும் அது சிபிஐ கிட்ட போகுது. அந்த நீதிபதி எதனால இதை ஏத்துக்கல? நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து அந்த நேரத்துல ஒரு கமெண்ட் பண்ணாரு. அது எப்படி மைக்கேல் பட்டிங்கிற அந்த பேர் வந்திருக்கும், நம்ம அந்த பேரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும், அந்த ஊருக்கே அப்படி பேர் வரும் அப்படின்னு சொல்லி. அதாவது இப்ப எல்லாரும் அந்த பள்ளியில மதமாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ ஜி.ஆர். சாமிநாதன் இன்னொரு ஆங்கிள வச்சாரு. அந்த ஊரின் பெயரே மதம் மாற்றப்பட்டிருக்குது, அந்த பெயரே எப்படி வந்துச்சுன்னு நம்ம ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற கோணத்துல ஒரு சந்தேகத்தை வைத்தார். நாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியான சிந்தனையில் ஒரே திசையில் வேலை செஞ்சாங்க. இப்ப இன்னைக்கு வந்து அன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழியா இருக்கட்டும் அல்லது இன்ன பிற போலீஸ் அதிகாரிகளாகட்டும், அந்த ஸ்கூல்ல அப்படி மதமாற்றம் நடக்கவில்லை, அதற்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லும் போது அண்ணாமலை, குஷ்பு, இன்ன பிற வானதி ஸ்ரீனிவாசன் எல்லாரும் சொன்னது, இன்வெஸ்டிகேஷனே நீங்க பண்ணாம நீங்க எப்படி முன்முடிவோடு சொன்னீங்க, முழுவதுமாக ஆய்வு பண்ணாம எப்படி சொன்னீங்கன்னு சொல்லி கடுமையாக விமர்சிச்சாங்க. ஆனா அதே நபர்கள் தான் எந்த இன்வெஸ்டிகேஷனும் முடிகிறதுக்கு முன்னாடியே மதமாற்றம் நடந்ததுங்கிறத அழுத்தமா சொன்னாங்க. நீங்க புரிஞ்சுக்க. அதாவது அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு நற்பெயர் இருக்குது, அப்படி எந்த ஒரு ட்ராக் ரெக்கார்டும் இல்லை, ஒரு குழந்தையினுடைய நடவடிக்கை இது செயல்பாட்டு, அது இந்த சம்பவத்தை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த நடவடிக்கை நீங்க சொல்ல முடியாதுன்னு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஆதாரம் கேட்டு பேசியது இந்த கூட்டம். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நாங்க அன்னைக்கு தெரியாம சொல்லிட்டாங்க, அது ஏதோ அப்படி சந்தேகப்பட்டோம். எப்படி இதே அதாவது இன்னைக்கு பேசியிருக்கிறது யாரு? தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க, சந்தேகப்பட்டோம் அன்னைக்கு. அப்போ யூகத்தின் அடிப்படையில், யூகம் கூட கிடையாது, திட்டமிட்டு
ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அஜெண்டாவோட முத்துவேல் கொளுத்தி போட்ட அந்த தீ, அது அண்ணாமலையால் நெய் ஊற்றி வளர்க்கப்பட்டது, அது ஜிஆர் சாமிநாதனால் இன்னொரு திசைக்கு வளர்க்கப்பட்டது, அது தேசிய அளவில் கொண்டு செல்லப்பட்டு ஊடகங்களால் பரப்பப்பட்டது. இன்னைக்கு தமிழ்ல, அதாவது இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்தமாக மைக்கேல் பட்டினா அங்க ஒரு மதமாற்றத்துக்கான ஒரு இது நடந்துச்சு. அதுல ஒரு பெண் இறந்து போனாள் அப்படிங்கிற செய்தி தான் எல்லோருக்குமே தெரியுமே தவிர அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சிபிஐ சொன்ன இந்த அறிக்கை யாருக்குமே போய் சேராது. அதிகபட்சமா நம்மளுடைய ஆடியன்ஸ் வேணா பார்க்கலாம். அப்போ இந்த மதவாத சக்திகள் எவ்வளவு தெளிவாக ஒரு பொய் பிரச்சாரத்தை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போய் இந்தியா முழுவதும் பரப்புறாங்க. ஒண்ணு வேண்டாங்க, பீகார் இளைஞர்கள் இங்க வந்து தாக்கப்படுகிறார்கள்ங்கிற பொய் பிரச்சாரத்தை அவங்க கொண்டு போய் சேர்த்தாங்க. எல்லா பக்கமும் போய் சேர்ந்துச்சு. அது மட்டும் இல்ல, 41 பேர் இறந்து போனாங்க கரூர்ல. அதுக்கு அருவா வச்சு வெட்டினாங்க, எல்லாம் பேசுனாங்க. அப்போ நீங்க அதை ஒப்பிட்டு பார்க்கணும். தாவேகாங்கிறது ஏதோ தனி கட்சியெல்லாம் கிடையாது. எப்படி பாஜக பொய் பிரச்சாரத்தை நம்பியே வாழ்கிறதோ அதே மாதிரி பிறக்கும் போதே பொய் பிரச்சாரத்தோடு பிறந்த கட்சி தான் தாவேகா. இப்ப இவர்கள் எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். உண்மை எது அப்படிங்கிறது சிபிசிஐ விசாரணையில கண்டிப்பா வெளியில வரும். அது 41 பேர் இறந்ததாக இருக்கலாம், அல்லது இன்னைக்கு லாவண்யா மேட்டரா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் விசாரணையில் தெளிவாக தெரிந்துவிடும். முத்துவேல்கிட்ட அன்னைக்கு உடனடியே ஓடி போய் சாணக்கியாவினுடைய பாண்டே அவர் ஆள் அனுப்பி போய் வீடியோ எடுக்கிறாங்க. நாங்க நேரடியா உடனே போனோம், அவங்க மாமா ஃபோன் பண்ணாரு, நான் உடனே கேட்டுட்டு அப்படியா இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஆட்கள் எல்லாம் கூட்டிகிட்டு நாங்க போனோம். அப்ப என்னவா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சரண்யாட்ட போய் நான் கேட்டப்போ, இந்த மாதிரி யார் யாரெல்லாமோ வர்றாங்க போறாங்க, எங்க கிட்ட வந்து பொண்ணை வந்து காட்டவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே தான் நாங்க உள்ள போய் அந்த பொண்ணுகிட்ட நீ என்னமா நடந்துச்சுன்னு நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா சொல்றது பச்சை பொய். அந்த பொண்ணு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நேரத்துல, அதாவது சாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 10 நாள் கழிச்சு சாகுதுன்னா 8வது நாள் தான் இந்த வீடியோ எடுக்கப்படுது. அன்னைக்கு அந்த அம்மா கிட்டே நிக்குது. அவர்கள் சுற்றின்னு இருக்கக்கூடிய ஊர்க்காரர்கள்லாம் எப்படியா அந்த புள்ள பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கப்போ அந்த அம்மா ஃபோன் பண்ணி, இல்ல 2 நாள்ல இறந்து போறோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பக்கத்திலேயே, அது காது கேட்கவே உயிரோடு இருக்கும் போதே பேசியதுதான் இந்த சரண்யா. யாரு வந்து 2வது அம்மா. ஆமா, அந்த அதாவது முருகானந்தத்துக்கு 2 மனைவி. முதல் மனைவி கனிமொழி, அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. அவர்களுக்கு 2 பசங்க. ஒரு பொண்ணு வந்து லாவண்யா, இன்னொன்று 2 சகோதரர்கள், மொத்தம் 3 பசங்க. அது போக சரண்யாவை மறுபடியும் கட்டிக்கிட்டுறாரு. சரண்யாவுக்கு ஒரு பையன். இதுதான் குடும்பம். இந்த குடும்பத்துக்கு இந்த பொண்ணுக்கு கையில சின்னதா வந்து இந்த தேமல் வெண்பத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உடம்புல இருக்கும். அதனால இந்த பொண்ணு படிச்சுட்டு அங்க ஸ்கூல் விட்டு அங்க போனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு போனா உன்னுடைய வியாதி அந்த பசங்களுக்கு வந்துடும் சொல்லி துன்புறுத்தி இந்த பொண்ணை வந்து தனியா வைக்கிறது, ஹராஸ் பண்றது. இதை வந்து அந்த அம்மா தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்குது. இதனால மன அழுத்தத்துக்குள்ளான லாவண்யா என்ன பண்றாங்க, இனிமேல் நான் அங்க போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. சகாய மேரிங்கிற அந்த சிஸ்டர் கூட தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த வியாதியை கூட பொருட்படுத்தாமல் சகாய மேரிங்கிற சிஸ்டர் அவர்களை மிக பத்திரமாக பார்த்து கொண்டாருங்கிறது தான் அந்த ஊர்ல உள்ளவங்க சொல்றது. இன்னைக்கு சகாய மேரி மேல சிபிஐ வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறது. சகாய மேரி கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக, வேலைப்பழுவின் காரணமாக அந்த பொண்ணு இறந்துட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஊரில் விசாரித்த போது 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கரிகாலன் டைரக்டா போய் ஊர்ல எல்லார்ட்டையும் விசாரித்த போது அவர்கள் சொன்னது, இந்த பொண்ணு கொரோனா டைம்ல கூட போமா, நீ அங்க போமா அப்படின்னா, லாக்டவுன்ல போய் அங்க மாட்டிக்கிட்டா வீட்டுல ஏற்கனவே நம்மளை தனிமைப்படுத்தி தான் வச்சிருப்பாங்க. அந்த நேரத்துல நம்மளை கொண்டு போய் இன்னும் தனிமைப்படுத்துவாங்க. ஒன்னால என் பிள்ளைக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு திட்டுவாங்க. அப்படிங்கிற அந்த நெருடலோடு தான் அந்த பொண்ணு அங்க போகுது. ஆனாலும் கூட அங்கிருந்து மருந்தை எப்படியோ எடுத்துட்டு வந்து தான் அது குடித்திருக்கிறது. குடிச்சு 2 நாளைக்கு அப்புறம் தான் இந்த செய்தியே இவர்களுக்கு தெரியும். என்ன திடீர்னு மயக்கம் போடு, அதாவது உடம்பு சரியில்லாம வாந்தி பேதியா இருக்கேன்னு சொல்லித்தான் பள்ளி சார்பாக இவர் இந்த கொண்டு போய் செக் பண்ணும் போது இந்த பெண் மருந்தை குடித்ததை ஒப்புக்கிட்டு இருக்குது. ஸோ இவ்வளவு நடக்குது. இதையெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சகாய மேரி சிஸ்டர் மேல அப்படிப்பட்ட எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. இன்னொன்று, சகாய மேரி அம்மாவுக்கு அப்பவே 62 வயசு.
பல குழந்தைகளை தன் அனுபவத்தில் படிக்க வச்சு வளர்த்து விட்டாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த ஊரில் நல்ல பேர் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவர்கள் மேல் இன்னைக்கு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. நாளைக்கு இன்வெஸ்டிகேஷன் போய் ஆதாரங்களை கேட்டால் அந்த பெண்மணி மேலும் கூட குற்றச்சாட்டு நிற்காது. உண்மையான காரணம் இருந்தால் தானே அந்த பெண் இவங்க தான் செஞ்சாங்கன்னு உத்தரவாதமாக சொல்ல முடியும். அப்போ ஆதாரங்கள் இல்லாத போது, சாட்சியங்கள் இல்லாத போது அவர்களை தண்டிப்பதற்கு வாய்ப்பில்லை. இப்போ இந்த சிபிஐ என்பது ஒரு பகுதி நியாயமாக சரியாக என்ன சொல்றதுன்னா குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறது. ஆனால் சகாயமேரி மேல்தான் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. அது சந்தேகத்துக்குரியது. அதில் உண்மை இருப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு பக்கம் மதமாற்றம் இல்லைன்றத சிபிஐ சொல்லிடுச்சு. ஆனா இன்னொரு பக்கம் நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க அந்த வார்டன் அப்படிப்பட்ட நபர் இல்லை, ஆனா அவங்க மேலதான் சார்ஜ் பண்ணுதுன்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல தலைவர்கள் அதாவது சில அரசியல் கட்சி தலைவர்கள் இது மிஸ்லீட் பண்ணியிருக்கிறாங்கன்றத சொல்றாங்க. அது சில்லனி ஏன் சொல்லணும்? யாரு பண்ணாங்கன்றது ஊருக்கே தெரியும். அண்ணாமலை பேரையோ இல்ல மற்றவருக்கு பேரையோ குறிப்பிட்டு அவங்க மேல சார்ஜ் வைக்காம இது அப்படியே இப்படி ஒரு டென்ஷனை உருவாக்குனது அவங்க தானே. அப்ப சார்ஜ் வைக்காம கடக்கிறது எப்படி எடுத்துக்கிறது? கண்டிப்பா இதுல முத்துவேல்ங்கிற பேர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடங்கள்ல வருது, 10 இடத்துக்கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு இடங்கள்ல முத்துவேல்ங்கிற நபரை நீங்க காயின் பண்ற நீங்க அண்ணாமலை ஏன் சொல்லல? அண்ணாமலை தான் இந்த விஷயத்தை நேஷனல் லெவல்ல கொண்டு போன நபரே. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நெருக்கடியை ஆளுகிற அரசுக்கு கொடுத்ததுல வானதி சீனிவாசனுக்கு பங்குண்டு, குஷ்புவுக்கு பங்குண்டு, தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பங்குண்டு, ஹெச் ராஜாவுக்கு பங்குண்டு. ஹெச் ராஜா கூட்டத்தை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி அவ்வளவு பேசினார். வைக்கேல்பட்டியில இந்த மாதிரி ஒரு பொண்ணு இறந்தே பேருக்கு நீங்க என்ன கிறிஸ்டியனுக்கு கிரிப்டோ கிறிஸ்டியன் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்க அவர்களுக்கு சேவகம் பண்ணுகிற அரசான்னு கேள்வியை அவ்வளவு நாராசமாக கேட்டார். இத்தனைக்கும் இன்னைக்கு அப்படி இல்லைன்னு வந்திருக்குது. இன்னைக்கு அவரு உடல் முடியாமல் கிடக்கிறாரு, போய் முதலமைச்சர் பார்த்துட்டு நலம் விசாரிச்சுட்டு வர்றாரு. இது மரியாதை நிமித்தமான அரசியலாக இருக்கலாம். இப்படிப்பட்ட பொய்யை பரப்புகிற இந்த பொய்யர்களை நாம் எதை கொண்டு தண்டிப்பது? நான் என்ன சொல்றேன், இவர்கள் மேலெல்லாம் பொய் பரப்பினார்கள்னு சொல்லி ஒரு சமூக நல வழக்கை போட்டு ஒரு மைனர் பொண்ணோட முகத்தை நீ ஏண்டா பொதுவெளியில காட்டினன்னு சொல்லி அதற்கும் ஒரு வழக்கை இந்த அண்ணாமலை மேலே போட்டு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கணும். இந்த அரசு தரப்பிலே செய்யணும். நம்ம இவ்வளவு நேரம் இந்த விஷயம் குறித்து விரிவாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.